முதல்ல வந்திருக்க எல்லாத்துக்கும் முதல் வணக்கத்தை சொல்லியிருக்கேன். இந்த படம் பல வருஷங்கள் போராடி நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஓ அந்த அந்த சவுண்டாக பேசுங்க சார். நல்லா இந்த பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரையும் இந்த கதையும் இந்த வசனத்தையும் பார்த்திங்கன்னா பல வருஷம் போராடி இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கி உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையில் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தால் சொல்லலாம். வணக்கம், ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன். இந்த சாரா படத்தில் நான் நிறைய படத்தில் கேரக்டர் சின்ன கேரக்டர் டைலாக் பேசியிருக்கேன். ஆனால் முதல் தடவை ஒரு வில்லனாக என்னை காண்பித்து எங்கள் டைரக்டர் தான், இயக்குனர் தான் என்னை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்த மாரி இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம்னே கூட வச்சுக்கலாம். நிறைய படம் பண்ணியிருக்கேன், பிதாமகன்லாம் கேரக்டர் பண்ணியிருக்கேன், டைலாக்கெல்லாம் பேசியிருக்கேன் நிறைய படங்களை. தேவ்னு ஒரு படம் கார்த்திக் சார் படத்தில், இதான் எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் வில்லனாக என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படம் பார்த்துருக்கீங்க. உங்களோட நல்ல விமர்சனமாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. உங்களை நம்பியே தான் இந்த படத்தை முழுமையாக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு படம் யார்கிட்டையும் உதவியாளராக யார்கிட்டையும் இல்லை, தனிச்சாக சுயமாக பண்ணியிருக்காரு. இதில் அவரும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் நடிப்பு கொஞ்சம் ரொம்ப மேம்படுத்தல் மாதிரி இருந்தது. அது வேணும்னு பண்ணதா எப்படி சார்? செகண்ட் ஹாஃப்லாம் உங்களோட ஆக்ஷனே ஒரு 100 மடங்கு 200 மடங்கு மாதிரி இருந்தது. இல்லை அது இல்லை சார், எப்படின்னா ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம். ஒரு கேரக்டர் ஒரு அப்நார்மலாக ஒருத்தன் மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு தான் சார் அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணது சார். முயற்சிக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நான் ஒரு படம் எடுத்து கஷ்டம், ஆனால் நீங்கள் படம் உதவி இயக்குனர் யாத்தையும் இல்லைன்னு நீங்கள் அதே கற்றுருக்கலாம்ல. நீங்களே படம் பார்க்குறீங்க, எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யோகி பாபு, அப்புறம் பொன்வண்ணன், அம்பிகா மேடம் எல்லாரையும் போட்டிருக்கீங்க. பட் ஆனால் கதையை நீங்களாவது உட்காந்து, ஏன்னா சிங்கே ஆகல, வாய்ஸ் எங்கேயுமே சிங்க் ஆகல, டப்பிங் மாற்றிருக்கிறீங்க. நீங்களும் அதை யோசிச்சிங்களா? ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வரோன்றத திரையில காமிக்கும் போது அடுத்து படம் பண்ணணும், ஜெயிக்கணும்னு போகணும். இதோட போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி படம் பண்ற மாதிரி தோணுது. நீங்க எப்படி? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட நாலேஜ் எட்டின வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் சார். பட்டு அதை மீறி எனக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். பட் நான் அது எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. அதை என்னோடய நாலேஜுக்கு நான் எந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். யோகி பாபு பெரிய காஸ்ட், ரோபோ சங்கர் இறந்துட்டாரு, பழைய சங்கதோ வச்சிருக்கீங்க. எந்த இடத்துலையுமே நீங்க தான் ஃபுல்லா இன்ட்ரோலுக்கு மேலே நீங்க தான் உள்ள இருக்கிறீங்க சீன்ல ஃபுல்லா. இல்லை சார், கதைக்கு என்ன தேவையோ நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ண முடியும் சார். நமக்கு கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு 4 ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க அப்படின்றத அந்த 4 ஆர்டிஸ்ட்டுக்காக சீன் உள்ளே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நாளைக்கு படம் பண்ணாலே பார்த்திங்கன்னா அப்படி பண்ணால் தப்பு. ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ண முடியும். நம்ம ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்றதுக்காக 10 ஆர்டிஸ்ட்டுங்க சீனும் பண்ண முடியாது, 10 ஆர்டிஸ்ட்டுக்காக கதையும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே கேளுங்க. படங்கள் தியேட்டரில் போடணும்னு வரீங்க, தியேட்டரில் நீங்கள் தியேட்டர் முதல்ல கொடுக்குறது வருதா இல்லையான்னு தெரியல. தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வர மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. தியேட்டருக்காரன் ஏன் படத்தை வாங்க மாட்டான்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்படின்னும் போது நம்ம தியேட்டருக்காரனுக்கு அது யோசிச்சு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சிந்திக்கணும்ல. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க உதவி இயக்குனரா ஏன் போகணும் அப்படின்றது அங்க இருக்க நுணுக்கங்களை கத்துக்கிறதுக்கலாம். ஓகேவா? அதுக்குதான் அசிஸ்டண்டா போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும், அதை கத்துக்கணும்னு. நம்ம எடுத்த உடனே நம்ம உடனே பணம் இருந்தா நம்ம பண்ணிடலாம் தான், இல்லைன்னு சொல்லல. பணம் இருந்தா யாருனாலும் பண்ணிடலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் பக்குவமா ஆகணும் அப்படின்றதுதான் எங்க பத்திரிகையாளருடைய கருத்து. ஏன்னா படம் பார்க்கும்போது பெரிய மூத்த பத்திரிகைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அம்பிகா மேடம் சாவும் போது கூட லிப்டி கலையாம இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. என்னுடைய கற்பனைக்கு எட்டின மாதிரி என்ன முடியுமோ அதை எடுத்திருக்கேன் சார். ஆமாம், நான் அடுத்தவங்கள நான் ஒரு கிரியேட்டராக இந்த கதைக்கு என்ன தேவையோ
அதை நான் பண்ணி அதை நான் பண்ணணும்னு அதை நான் வெளிப்படுத்தணும்னு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு மேலே வந்து பப்ளிக் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டோரி எடுக்கும் போது நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, இது மாதிரி கல்லு தூக்கி போட்டு கொலை பண்ணுறவங்க அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயம் நம்ம வெளியே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை ஏதாவது எடுத்து பண்ணியிருக்கீங்களா இந்த சைக்கோக்காக? கல்லை தூக்கி புரியல சார். கல்லை இப்போ நிறைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல பட்டவங்கலாம் கல்லு தூக்கி அடிச்சு சாவடிச்சாங்க. சைக்கோ ஸோ அது ஏதாவது பேசிக்காக ஏதாவது எடுத்து பண்ணீங்களா? இல்லை அப்படி இல்லை சார். நானாக இது இப்படி ஒரு கேரக்டரை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எந்த இதையும் வந்து சார்ந்து சரி இதை பண்ணி அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ணல. இந்த கதை எடுக்க என்ன நோக்கம்? என்ன சார்? என்ன நோக்கத்தில் எடுத்தீங்க இந்த கதை? என்ன நோக்கத்துக்கு எடுத்தீங்க? அது கரெக்டாக எடுத்தீங்களா? கரெக்டாக உருவாக்கப்பட்டதா? இந்த கதை வந்து ஆக்சுவலாக நான் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் படித்தவன். அதனால் வந்து அந்த கதைக்களத்தோட அதில் இருக்கிறதுனா நம்ம ஏதாவது கொஞ்சம் பெட்டராக நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கதைக்களத்தில் அதை எடுத்து அதுக்காக நான் ஒர்க் பண்ணது. 12th எக்ஸாம் என்னோட வாழ்க்கையே விட்டு கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. அது ஏதாவது எடுத்து மென்ஷன் பண்ணிருக்கலாம்ல, என்ன பண்ணீங்கன்னு காட்டிருக்கலாம்ல. 12th எக்ஸாமுக்கு அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, எந்த ஹெல்ப் பண்ணீங்க நீங்கள்? அது மென்ஷன் பண்ணவே இல்லையா? இல்லை, அந்த இடத்துல ஒரு இடத்துல டைலாக்ல ஒரு சீனில் வரும் சொல்லுவோம் சார். இது மாதிரி வந்து 12th எக்ஸாமில் வந்து அவங்க 2-3 இடத்துல அந்த டைலாக் அம்மாக்கிட்டையும் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து படிக்கும்போது ஒரு மூளைக்காய்ச்சல் வந்து அவங்களுக்கு அந்த படித்ததெல்லாம் மறந்து போச்சு. அதுக்கு விஷுவலாக ஆமாம் சார், விஷுவலாக இல்லை. ஏன்னா அதுக்கான டூரேஷன் இது பண்ணுறதுக்காக அப்படி டைலாக். அப்படிலாம் இல்லை, இது ஆமாம். எது புரியல? கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்கல்ல, அதனால் என்ன ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இதில் பெயின் ஜாஸ்தி ஆகி போயிடுச்சு. ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் டாக்டர்ஸ் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எவ்வளோ போட்டிருக்கேன், 2.5 கிலோ மேலே போட்டிருக்கேன். 2.5 கிலோ போட்டிருக்கேன். அதை கைட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சரியான ஒன்று போட்டுக்கலான்னு தான் வெயிட் பண்ணுறேன் சார். சாக்ஷி அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு 2வது படம் இது பண்ணுறாங்க. ப்ரெஸ் மீட் கேட்குறீங்க, ப்ரெஸ் ஷோ அவங்களை கூப்பிடல, இன்ஃபார்ம் பண்ணீங்களா? உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் பல முறை கூப்பிட்டேன் சார், பல முறை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்லை. என்ன சொன்னாங்க அவங்க சைட்ல? ஃபோனே எடுக்கலை சார், ஃபோனே எடுக்கலை. வாய்ஸ் மெசேஜும் பல வாட்டி வாய்ஸ் மெசேஜ் போட்டாச்சு, பல வாட்டி கால் பண்ணியாச்சு. பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நிறைய கதாநாயகர்கள் இது மாதிரி சொல்றாங்க, டைரக்டர் வந்து கமெண்ட் பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட நாங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது எங்க சம்பள பேலன்ஸ், சம்பளம் தரல அதெல்லாம் சொல்றாங்க. அது எது இஷ்யூ இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இல்லை சார். இல்லை சார், அதான் எல்லாத்தையும் கூப்பிட்டது சார், எல்லாத்தையும் பேசுனது, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணது. பட் அதுக்கப்புறம் முதல்ல வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ ஃபோன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கிறதில்ல, மெசேஜ் ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ணுறதில்ல, அதுக்கு அப்படியே விட்டுறாங்க. சமீபத்தில் ஆடியன்ஸ் வந்து யோகி பாபு சொன்னாங்க, என்ன படத்துக்கு கூப்பிட்றாங்க ஆனால் பாதி சம்பளம் தான் தராங்க, மீது சம்பளமே தரல, நிறைய பேமெண்ட் நிற்குதுன்ற. நீங்களும் பேமெண்ட்டு யோகி பாபு பொறுத்த வரைக்கும் சார், நான் இதாக சொல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் மொத்த பணமும் பேமெண்ட்டும் கொடுத்தா தான் வந்து வருவார், ஷூட்டிங்கே வருவார். இப்போ நம்ம இன்னைக்கு ஷூட்டுனா நேற்று பணம் வாங்குறதில்ல. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நாள் அவரை கமிட் பண்ணுறோன்னா 5 நாள் பணம் பார்த்தீங்கன்னா 2 பேமெண்ட்டாக அவர் கொடுத்துட்றோம். இப்போ வந்து 2 நாள், இப்போ நம்ம சப்போஸ் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபான்னு வச்சிங்களேன், இப்போ வந்து 20 லட்ச ரூபா கொடுத்தா தான் 2 நாள் வருவார். அதுக்கப்புறம் வந்து 30 லட்ச ரூபா பேலன்ஸு மீதி பணத்தை கொடுத்தா தான் அடுத்த 3 நாள் வந்து படத்தை வருவார். அவருக்கு கொடுக்க வேண்டிய படம் ஷூட்டிங் அன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்டா இருக்கும் பார்த்தீங்களா, பேட்டா மட்டும்தான் அன்றைக்கி. அதுவும் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு பேக்கப் நடக்குதுன்னா மதியமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து வாங்கிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா நடிகரோட பணங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட எக்காரணத்து எனக்கு தெரிஞ்சு இருக்காது. இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்தோடைய நடிகர் பணமும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா யாரோட சப்போர்ட்டும்
கிடைக்கல. நீங்க விஜய் ரசிகர் என்ன சார்? விஜய் ரசிகர் நீங்க? ஆமாம் சார் விஜய். ஏன் இல்ல என்னன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, அது வந்து கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு இப்ப கடைசியா நீங்க சாமி கும்பிடுறீங்க, அது ஓகே. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு. டார்ச் அடிக்கிறீங்க, கமலஹாசன் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் என்ன மென்ஷன் வச்சீங்க? இல்லை சார், நம்ம அந்த கேரக்டர் வந்து ஒரு அப்நார்மல், அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு நார்மலான கேரக்டர் இல்லை. அவர் எப்படின்னா அவன் மென்டலாக இல்லை சைக்கோவா இல்லை எந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுலேயும் சேராத ஒரு கேரக்டர்ன்ற மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அப்படி ஒரு சீனை இது பண்ணது சார். அவன் வந்து இப்போ யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. அந்த கேரக்டரோட இப்படி ஒரு எதுலேயும் சேராத ஒரு கேரக்டர் அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக தான் விஜய் ரசிகர்ன்றதுனால அப்படி ஒரு அந்த இதை வச்சு இது பண்ணது. சார் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் சொன்னீங்க சார். ஆ பில்டிங் கட்டுறதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஆனால் நீங்கள் வந்து சித்தாள் வேலை தான் செய்கிற மாதிரி காமிக்கிறீங்க. ஆனால் அம்பிகா அவங்க இருக்கும்போது வீடெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கிறாங்களா? நான்லாம் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் படிச்சு. இது சார். இன்னொரு விஷயம், ஸ்டெப்ஸில் வந்து உட்கார்ந்து பேசுகிற கான்வர்சேஷன் என்னன்னா, அவங்க ஏதோ கிரீமை கலக்கிற மாதிரி கலக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. படத்தோட இன்ஜினியரான சாக்ஷி அர்வால் வந்து ஏதோ கான்வர்சேஷன் பண்றாங்க. வேலை செய்யற மாதிரியே தெரியல, ஒரே அமைச்சூரா இருக்கு. இதுல இந்த அவங்க படியில உட்கார்ந்து ஷாட் எடுத்திருப்பீங்களா? யோகி பாபுவும் தங்கத்துறையும் பேசுற ஷாட். யோகி பாபு. ஆமா சார். அமைச்சூரா இருக்கு. நீங்க சிவில் இன்ஜினியர் சொல்றீங்க, சம்பந்தமே இல்லை. சிவில் ஒர்க்ல எந்த ஒரு மெச்சூரிட்டியுமே இல்லையா? இல்லை சார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் சார். ஆமாம். இல்லை, அவங்க வந்து எப்படின்னா ஒரு காமெடின்ற பேரில் அவங்க வந்து வேலை இப்படி லூட்டி அடிக்கிறாங்க, இப்போ வேலை செய்யாமல் லூட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி அந்த சீன். இல்லை சார், அவங்க இல்லை அந்த டைலாக்கு முதல்ல இருக்குமே சார். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வந்து யோகி பாபு உள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த டைலாக் சொல்லிட்டு தான் அந்த உட்காருவார். இப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா போனேன் அப்படின்னு அந்த லேடிஸும் சொல்லுவாங்க, இது மாதிரி எங்கேயா போனால் இங்கே இருந்துச்சு விட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காமெடி ஓரியன்டில் தான் அந்த சீன் பண்ணது சார். சார் இப்போ நீங்கள் 2வது சீனில் விஜய் சார் 2வது சீனில் சொல்லியிருப்பீங்க கடவுள் மாதிரின்ட்டு. விஜய் வந்து கடவுள் மாதிரி சொல்லியிருப்பீங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்லி திரியிறாங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் வேற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மற்றவங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி சார் நீங்க கடவுள் சொல்லிருக்கீங்க செகண்ட் சீன்ல. ஆமா சார். இல்ல கடவுள் நீங்க தான்ட்டு. ஆமா சார். சரிங்களா? இப்போ வந்து கடவுள் சொல்ற ஆளே நிறைய பேர் வந்து கிண்டல் பண்றாங்க சோஷியல் மீடியால. சோஷியல் அவரை கடவுள்னு சொல்றவங்கள கிண்டல் பண்றாங்கன்றீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா நீங்க விஜய் ரசிகர் சொல்றீங்களே? ஆமா சார். அதான் கேக்குறேன். கடவுள்னு சொன்னாலும் அவங்கவுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் பிடிக்குன்றதுனால இப்போ நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமானாலும் போவேன் சார். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களை ரொம்ப நாளமாக நான் வந்து நேசிக்கிறேன் பிடிக்குன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேரக்டர் வந்து அதை மீறி வந்து என்னால் யோசிக்க தெரியாது. நீங்கள் வந்து தப்பானவர் இல்லை அந்த தகுதிக்கு இல்லாதவர் அப்படின்ற வந்து என்னால் யோசிக்க முடியாது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தன் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்களோட தீவிர ரசிகனாக இருக்கேன் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு இது அவர்கிட்ட ஒரு ஆஃபரிங் இது மாதிரி சொல்கிற மாதிரி இது மாதிரி என்ன எப்படியாவது இது பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்காக வச்சுருக்கேன் சார். ஒருவேளை யோகி பாபுன்னு சொல்லியிருக்காரு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு, நீங்க குரூப்பா போய் ஒரு வீடியோவாவது வாங்கி போடுவீங்களா? ட்விட்டர் ஏதோ ஒண்ணு இந்த படத்தை, ஏன்னா சின்ன படம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க. சரி சார், மூலமா யோகி பாபு பிடிச்சி நீங்க போடுங்களேன், உங்களுக்கு ஓடிடியாவது ஏதாவது கிடைக்கும்ல விற்கிறதுக்கு. அதான் சார், அதுக்கே வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அண்ணன் இது மாதிரி நண்பர் வந்து இந்த ரோபோ சங்கர் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் சார், சாரி. இதில் வந்து எனக்கு 200% கோஆப்ரேட் பண்ணுறது ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோபோ சங்கர் அண்ணன் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அவங்களே மெனக்கட்டு சில இதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக்குனது அவர் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் இதனால் அவங்கள தான் போய் பார்த்து அவங்கக்கிட்ட இது பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தில் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணோம். அப்போ கூட வந்து மாஸ்டர் சொன்னாங்க, இது மாதிரி யோகி பாபு கூட ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இது மாதிரி ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொன்னது. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணதார், அவர் ரெஸ்பான்ஸே இல்லை. ஒரு இது மாதிரி பார்க்க வரணுண்ணே, இது மாதிரி படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், அதுக்கான ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. சரியா, அப்படியாப்பா, சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேனேஜர் எந்த சைடு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைண்ணே. சரி முடிச்சுட்டு சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்படின்ட்டு. படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரான்றது எப்படின்னா 100% இல்லைண்ணே.
ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 75% கொடுத்தாங்க. பட் 100% இல்லை. பட் எனக்கு அது கூட பெருசாக தெரியல. பட் என்னென்னா இது மாதிரி ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு படங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வரலனா கூட எப்போ வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் ஏதாவது இது பண்ணுங்கப்பா சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்க பிஸி ஷெட்யூலில் கூட அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணோம்னா இப்போ எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். சார் அடுத்தது விஜய் வச்சு படம் பண்ணுற ஐடியா இருக்காங்க? இல்லைண்ணா விஜய் நான் அந்த ரசிகராக கேட்குறேன். விஜய் ரசிகராக நான் அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரலை. பட் விஜயோட நான் பரம ரசிகரை. அதை வந்து என்னோட படத்தில் ஒரு பகுதியாவது இது பண்ணுன்றதுக்காக தானே அப்படி இது பண்ணுவேன். பக்கத்துலேயே விஜய் உட்காந்துருக்காரு. விஜய் விஜய்க்கு ஃபுல்லாக டூப் நடிச்சவர் அவர் தானே, ஃபைட் மாஸ்டர் தானே விஜய்க்கு பண்ணது பூரா. நன்றிண்ணா. இல்லை நன்றி. ஓகே.